டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கால் மரமறுப்பு ஏற்பட பத்தி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன்ல, ஒருத்தர் கால்ல எறும்பு கடிக்கிற மாரி. அத பார்த்துட்டு ஒரு பேஷண்ட் அன்னைக்கு கிளினிக் வந்தவரு சொல்லியிருந்தாரு. "சார் நீங்க ஃபோட்டோ போட்டிருந்தீங்கல்ல, கால் மரத்து போயிருக்குன்னு. அதுக்கு ஒரு நல்ல ரெமெடி இருக்கு சார். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் அத ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு" அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்ப நான் சொல்லப் போற ரெசிபி அவரோட இதுதான். அவரோட பேரு மிஸ்டர் ராஜா. அவர் என்ன சொன்னாருன்னா, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அதோட அவர் கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்ததுனால மணத்தக்காளி கீரை 3யுமே நல்லா குக்கர்ல வேக வச்சு, நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிக்ஸியில போட்டு அடிச்சு, வடிகட்டி ஒரு ஒரு டம்ளர் டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு குடிப்போம். நாங்க வீட்ல உள்ள எல்லாருமே குடிப்போம். இது குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கால் நரம்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது எனக்கே தெரியுது. நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. இத அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி மேன்கைண்ட் லைஃப் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஃபார்மா இருந்துச்சு. அந்த ஃபார்மால எனர்பிளஸ் அப்படின்னு ஒரு டேப்லெட் லான்ச் பண்ணாங்க. அந்த எனர்பிளஸ் டேப்லெட்ல முருங்கைக்கீரையோட பவுடர் உள்ள இருக்கும் சார். இந்த முருங்கைக்கீரைக்கு பின்னாடி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு சார். எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் இது. டயபெட்டிக் நியூரோபதிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். உடம்புல உள்ள எனர்ஜி லெவல்ஸும் குறையாம இருக்கும் அப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. இது எவ்வளவுங்க இந்த மாத்திரையோட விலை அப்படின்னு? 13 ரூபா அப்படின்னாங்க. இதுக்கு நாங்க முருங்கைக்கீரையே சாப்பிட்டு போயிருவோமே, 13 ரூபா கொடுத்து இந்த மாத்திரை வாங்குறது அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தேன். நம்மள நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இயற்கை உணவுகள் எல்லாமே சும்மா, அதெல்லாம் சயின்டிபிக்கலி ப்ரூவன் கிடையாது அப்படின்னு. ஆனா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே அதை நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதுக்குதான் சொல்ல வரேன். என்னன்னு சொல்லாமே போறேன். எதை சொல்லாம போறேன்.